ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன லன்ச்சுன்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி மதியம் தேங்காய் பால் சாதமும் முட்டை ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு தேவையான வெஜ்ஜஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேங்காய்க்கு பால் எடுக்கிறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் கீ போட்டுட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகா அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா பச்சை மிளகா காரம் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம மிளகாத்தூள் இதில் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு புதினா. நான் ரைஸ் கூடவே தேங்காய் பால் 3 கிளாஸ் போல் நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கீ போட்டுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அட் த சேம் டைம் நான் முட்டை மசாலுக்கும் பண்ணி வச்சுட்டேன். இது தேங்காய் பால் சாப்பாடுக்கு அட்டகாசமான காம்பினேஷன். வாங்க இந்த ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை ஓப்பன் பண்ணோடனே சூப்பராக ரைஸ் உடையாமல் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. இந்த தட்டில் போட்டு சாப்பிட்ற வேண்டியதான். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர லைட்டாக அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரைஸ் குலையாமல் இருக்கும். தென் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அதில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக போட்டுட்ருந்தேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.